ஹாய் ஹலோ வணக்கம். எக்ஸசைஸ் 2.1 இல்லை 4th 5th இல்லை 6th செம்ம ஃபைண்ட் ஹைச்சிஎஃப் ஆஃப் த கிவன் டூ நம்பர்ஸ். லோயர் கிளாஸஸ்லேயே நம்ம ஹைச்சிஎஃப் ஜிசிடி எல்சிஎம் எல்லாமே படிச்சிருப்போம். எல் டிவிஷன் போட்டு செஞ்சுருப்போம். யூக்ளிட் டிவிஷன் எல்காரத்தோட யூசஸ் இப்போதைக்கு இந்த எக்ஸசைஸை பொறுத்தவரை லாங் நம்பர் ரொம்ப பெரிய பெரிய நம்பர்ஸோட ஹைச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா. ஓகே, டிவிஷன் அல்காரிதம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஏ இஸ் ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர் அந்த ஸ்டெப்பை அப்ளை பண்ணுறோம். ரிமைண்டர் நமக்கு 0 வந்ததுன்னா பி தான் ஹைச்சிஎஃப். ரிமைண்டர் 0 கிடைக்கலன்னா திருப்பியும் அதே ரூலை நம்ம என்ன செய்யணும், அப்ளை பண்ணணும். ஏ வந்து என்னவா இருக்கும், பி அந்த கோஷன்ட் வந்து ஏபி என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஒன் மோர் டைம் அதே ஸ்டெப்பை திருப்பி செய்யணும். எந்த இடத்துல நமக்கு 0 வருதோ அங்கேயே ஸ்டாப் பண்ணிடணும். அதில் இருக்கிற டிவைசர் தான் நம்மளோட ஹைச்சிஎஃப் ஆஃப் த கிவன் டூ நம்பர்ஸ். ஓகே, இப்போ இதில் ஏபி 2 நம்பரில் கிரேட்டர் நம்பரை தான் ஏ எடுத்துக்கிடணும். 412 is equal to that is டிவிஷன் அல்காரிதத்தோட ஈக்குவேஷன் என்னது, ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். நமக்கு ஏபி 2 மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஏ வந்து 412, பி வந்து 340. 412 340 டிவைட் பண்ணுறது தான் மீனிங். கண்டிப்பாக இது 1 டைம் தான் போகும், அப்படி தானே. சரி, 2 டைம்ஸ்னா 600 வந்துடும். ஸோ 412 340 நான் சப்ராக்ட் பண்ணால் 2 எத்தனை வருது, 11ன்னா 7 72. ஓகே, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இப்போ நமக்கு என்ன கிடைக்கல, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ரிமைண்டர் 0 கிடைக்கல. இப்போ ஸ்டெப் 2 பண்ணணும். அதே தான் செகண்ட் ஸ்டெப்பில். இப்போ ஏ என்ன அப்படின்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு 340 ஆயிரும். பி வந்து அந்த ரிமைண்டர் 72 ஆயிரும். கோஷன்ட் எடுக்க மாட்டோம். ஓகே, இப்போ திருப்பி 2வது ஸ்டெப்பில் என்னது, ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர்னா 340 இஸ் ஈக்குவல் டு 72 டிவைட் பண்ணி ரிமைண்டர் எழுதணும். 340 72 டிவைட் பண்ணால் 7 டைம்ஸ் தான் 3 4 7 28. 4 டைம்ஸ் போகணுங்க. 4 2s are 8 288 borrow பண்ணால் பார்த்தா 52 வருது. ஸோ 4 டைம்ஸ் 340 72 டிவைட் பண்ணால் நமக்கு கோஷன்ட் வந்து 4, ரிமைண்டர் 52 வருது. இந்த ஸ்டெப்பே நமக்கு 0 கிடைக்கல. திருப்பி அந்த டிவிஷன் அல்காரிதம் அப்ளை பண்ணணும். அடுத்த ஸ்டெப் 3. இதில் ஏ வந்து நமக்கு 72, பி வந்து என்னது 52. ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர்னா 72 இஸ் ஈக்குவல் டு 52. கண்டிப்பாக 1 டைம் தான் போகும். ரிமைண்டர் வந்து நமக்கு 20. ஸ்மாலர் நம்பர் தானே. 72ல் 52 சப்ராக்ட் பண்ண 20. இப்போவும் நமக்கு 0 கிடைக்கல. ஸோ ஸ்டெப் 3 கிடையாது. ஸ்டெப் 4. ஏ வந்து நமக்கு 52, பி வந்து 20. அப்போ 52 is equal to 20னா எத்தனை தடவை போகும், 3 டைம்ஸ்னால் 60 ஆயிரும். ஸோ 2 டைம்ஸ் 2 into 20 40. ரிமைண்டர் வந்து 12. அகெயின் we didn't get a ரிமைண்டர் 0. இன்னும் நமக்கு 0 கிடைக்கல. ஸோ 5th ஸ்டெப்பு. இதில் ஏ வந்து 20, பி வந்து 12. அப்போது 20 is equal to இது வந்து பி வந்து 12. 12னா 1 டைம் தான் போகும். 20 12 டிவைட் பண்ணால் 1 டைம் தான் போகும். ரிமைண்டர் வந்து 8. இப்போவும் 0 கிடைக்கல. ஸோ 6th ஸ்டெப்பு. ஏ வந்து 12, பி வந்து 18. சாரி, பி இஸ் ஈக்குவல் டு 18. அப்போ 12 இஸ் ஈக்குவல் டு 8. எத்தனை தடவை போகும், 8 டேபிள் தானே, 1 டைம் தான் போகும். 1 8 is 8, ரிமைண்டர் வந்து 4. 7th ஸ்டெப்பு. இப்போ ஏ வந்து 8, பி வந்து 4, 2 4s are 8, ரிமைண்டர் 0. ஸோ எத்தனை ஸ்டெப்பு, ஒன் மோர் டைம் அதே அல்காரிதம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இப்போ ஹைச்சிஎஃப் என்னது, லாஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கிற கோஷன்ட்டே கிடையாது, டிவைசர். இந்த 4 தான், பி தான் ஆனது ஹைச்சிஎஃப். 2 + 0 எந்த ஸ்டெப்பில் 0 கிடைக்கும் அதில் இருக்கிற டிவைசர் தான் நமக்கு ஹெச்எஃப். கோஷன்ட் எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ ஹெச்எஃப் ஆஃப் கிவன் நம்பர் வந்து நம்ம 4. பட் இதே சம்மா எல் டிவிஷன் கொடுங்க, ஒரே லைனில் ஆன்சர் கிடச்சிடும். பட் அது ஆப்ஷனே இல்லை. ஸ்கூல் போர்டு எக்ஸாமுக்கு இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். சம்மிலே மென்ஷன் பண்ணிட்டாங்க, ஃபைண்ட் ஹைச்சிஎஃப் யூஸிங் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.